வெல்கம் டு எஸ்கேஜேபி எஜுகேஷன். நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 டாபிக் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்குறோம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3, 5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 3, தென் என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் 1 வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியையும் பி கிராஸ் ஏயையும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலானு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா இஃப் நாட் ஒய், அப்படி இல்லைனா ஏன், ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டினில் ஷோ தட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி. ஸோ இது எல்லாமே என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் ஈக்குவலா அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ், சொல்யூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம எப்போவுமே கிவன் எடுத்து எழுதணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் ஆட்டு எடுத்து எழுதணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3, 5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 3. இது கொடுத்துருக்காங்க. இனி ஃபஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு செட் ஆஃப் 1, 3, 5 கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் 2, 3. இப்போ எப்படி நம்ம எழுத போகிறோன்னா, ஒரு செட்டுக்குள்ளே ஏயோடைய ஃபஸ்ட்டு டேர்மும் பியோடைய ஃபஸ்ட்டு டேர்மையும் எடுத்து எழுத போகிறோம். எப்படி, 1, 2. அடுத்தல ஏயோடைய ஃபஸ்ட்டு டேர்மும் பியோடைய செகண்ட் டேர்மையும் எடுத்து எழுதுகிறோம். 1, 3. அடுத்தல ஏயோடைய செகண்ட் டேர்மும் பியோடைய ஃபர்ஸ்ட் டேர்மும் என்னது, 3, 2. நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னா, ஏயோடைய செகண்ட் டேர்மும் பியோடைய செகண்ட் டேர்மும் என்ன வரும், 3, 3. அடுத்தல ஏயோடைய தேர்ட் டேர்மும் பியோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், 5, 2. நெக்ஸ்ட்டு ஏயோடைய தேர்ட் டேர்மும் பியோடைய செகண்ட் டேர்ம் என்ன வரும், 5, 3. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த இது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம பியோடைய செட்டை ஃபஸ்ட்டில் எடுத்து எழுதணும். 2, 3 கிராஸ் ஏ செகண்டில் கொடுத்தனால அதோடைய இதை செகண்டில் எடுத்து எழுதணும். என்னென்னா 1, 3, 5 அந்த செட்டை செகண்டில் எழுதியாச்சு. நம்ம ஏ கிராஸ் பி எப்படி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதணுமோ அதே மாதிரி தான் பி கிராஸ் ஏக்கு எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், ஃபஸ்ட்டில் செட் ஆஃப் 2, 1. அடுத்தல 2, 3. ஓகே, அடுத்த டேர்ம் என்னது, 2, 3. அடுத்தல 2, 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 3, 1. அடுத்தல பியில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3யும் இந்த 3யும் ஏல உள்ளதையும் எடுத்தாச்சு. இனி 3, 5 அடுத்த செட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியாச்சு,
ஃபஸ்ட்டு கொஸ்டினை கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் A cross B and B cross A. A cross Bயும் கண்டுபிடிச்சாச்சு, B cross Aயும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு முடிஞ்சாச்சு. இனி செகண்ட் கொஸ்டின். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் A cross B ஈக்குவல் டு B cross Aன்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்படி இல்லைன்னா ஏன்னு ரீசன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம A cross செகண்ட் கொஸ்டினில் A cross B ஈக்குவல் டு B cross Aன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ நம்ம A cross B கண்டுபிடிச்சாச்சு, B cross Aயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம்ல. ஸோ ஃப்ரம் செகண்ட் இதில் ஃப்ரம் equation 1 and 2 we conclude that A cross Bயும் B cross Aயும் not equal. கன்க்ளூட்னா முடிவு, என்ன முடிவுன்னா A cross Bயும் B cross Aயும் not equalனு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ A cross B is not equal to B cross A. Why? If not Yன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஏன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் 1,2. ஆனால் பியில் பாருங்கள் B cross Aல 2,1. ஸோ இந்த டேர்ம் இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்குது. அப்போ அது என்னது கிடையாது? ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பாருங்கள் 1,3. அதே டேர்ம் இங்கே பாருங்கள் 3,1. இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே என்னதான் இருக்காது? ஈக்குவல் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3,2 கொடுத்துருக்கு, இங்கே 2,3. அதுவும் நாட் ஈக்குவல். இங்கே 3,3, இங்கே 3,3 சேமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை சேம்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்கு? மொத்தமாக A cross B ஈக்குவல் டு B cross Aன்னு தான் கேட்டிருக்கு. ஸோ ஒரு டேர்மை வச்சு நம்ம ஈக்குவல்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே வந்து 5,2 கொடுத்துருக்கு, இங்கே 2,5. இங்கே 5,3 கொடுத்துருக்கு, இங்கே 3,5. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னதான் இருக்குது? எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross Aன்னு வந்திருக்கோம். ஸோ ஒய்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து எழுதுங்க. 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கு? 2,1. ஓகே, அதே மாதிரி 1,3 இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது? 3,1. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ எக்ஸெட்ரா. ஓகேவா? எக்ஸெட்ரா எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸெட்ரான்னு போட்டாச்சு. ஸோ செகண்ட் ப்ராப்ளமும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இஃப் A cross B is equal to B cross A, ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம நாட் ஈக்குவல்னு கன்க்ளூட் பண்ணியாச்சு. ஏன்னா ரீசன் எழுதியாச்சு. 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1. அப்படி எல்லாமே அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நாட் ஈக்குவல். ஓகே, இனி தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்கு? நம்பர் ஆஃப் A cross B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் B cross A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B. ஓகேவா? எல்லாமே ஈக்குவலா அப்படின்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான். என்னது? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. ஏன்னா A cross B, B cross A ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 1 and 2 number of A cross B equal to எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. எத்தனை நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. A cross Bயில் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ 6. அதே மாதிரி நம்பர் ஆஃப் B cross A. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது B cross Aல? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அதில் 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் A cross B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் B cross Aன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட்டு இவ்வளவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்படி தானே? ஏன்னா ரெண்டுலேயுமே 6. இனி நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B எவ்வளோன்னு பார்க்குறோம். நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் ஏனா என்னது? ஏல 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்படி தானே? ஸோ நம்பர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 3. நம்பர் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 1 2. ஸோ 2. அப்போது நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B
equal to 3 cross 2, that is equal to 6. ஓகேவா? ஸோ இதிலிருந்து thus we conclude என்னது, number of A cross B equal to number of B cross A equal to number of A cross number of B equal to 6. இதிலிருந்து நம்ம எல்லாமே ஈக்குவல்னு ஷோ பண்ணியாச்சு. தேங்க்யூ.